வணக்கம். வெள்ளித்திரையின் தலைப்புச் செய்திகள். ரஜினி அரசியலுக்கு வர அவரது குடும்பத்தினர் ஆதரவு. கமல் குடும்பத்திலிருந்து இன்னும் ஒரு இயக்குனர். 9 கோடி சம்பளம் கேட்கும் பிரபல கதாநாயகி. இனி விரிவான செய்திகள். ரஜினிகாந்த் விரைவில் அரசியலில் ஈடுபடுவார் என்ற கருத்து இந்தியா முழுவதும் நிலவுகிறது. அவர் அரசியலில் ஈடுபட இருப்பது குறித்து சில அரசியல்வாதிகள் ஆதரவாகவும் சிலர் எதிராகவும் கருத்துக்கள் கூறி வருகின்றனர். இந்த நிலையில் என்னுடைய தந்தை ரஜினி எப்போதும் மனதுக்கு சரி என்று பட்டதை தான் செய்வார். அவர் எதை செய்தாலும் சரியான நேரத்தில் செய்வார் என்று கூறும் ரஜினியின் இளைய மகள் சௌந்தர்யா, நாங்கள் அவருக்கு ஆதரவாக இருப்போம். அவர் என்ன முடிவு எடுத்தாலும் நாங்கள் அனைவரும் அவருக்கு உறுதுணையாக இருப்போம் என்று தெரிவித்திருக்கிறார். ரஜினி அரசியலுக்கு வருகிறார் என்றால் அவருக்கென்று ஒரு கருத்து இருக்கும். அதை பற்றி நான் எப்படி கருத்து தெரிவிக்க முடியும் என்று கேள்வி கேட்கும் ரஜினியின் மருமகனும் நடிகருமான தனுஷ் அரசியலில் ரஜினி குதிப்பது பற்றிய கேள்விகளை தவிர்க்கிறார். கமல்ஹாசனின் சகோதரர் சாருஹாசன், அவரது மகள் சுஹாசினி ஆகிய மூவருமே தேசிய விருது பெற்ற நட்சத்திரங்கள். இவர்கள் மூவருமே திரைப்படங்களை இயக்கி இருக்கிறார்கள். இவர்களின் பாதையில் அடுத்த இயக்குனராக தனது திறமையை வெளிப்படுத்த இருக்கிறாராம் இப்போது நடிகையாகவும் இசையமைப்பாளராகவும் இருக்கும் ஸ்ருதிஹாசன். தற்போது ஒரு படத்திற்கான திரைக்கதையை எழுதி வருவதாகவும் விரைவில் தான் இயக்குனராக அறிமுகமாகும் படம் குறித்த அறிவிப்பு வெளிவரும் என்றும் தெரிவித்துள்ளார் ஸ்ருதிஹாசன். அவருக்கு பட வாய்ப்புகள் இல்லாமல் போனதற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லையாம். கத்தி படத்தின் தெலுங்கு பதிப்பில் நடித்த நடிகர் சிரஞ்சீவி அடுத்து உயலவாட நரசிம்ஹா ரெட்டி என்கிற தெலுங்கு படத்தில் நடிக்க இருக்கிறார். இந்த படத்தை சிரஞ்சீவியின் மகன் ராம் சரண் தயாரிக்கிறார். இந்த படத்தில் சிரஞ்சீவிக்கு ஜோடியாக நடிக்க 9 கோடி சம்பளம் கேட்டாராம் இந்தி நடிகை ஐஸ்வர்யா ராய். ஐஸ்வர்யா ராய் நடித்தால் படத்திற்கு இந்தியிலும் பெரும் வரவேற்பு இருக்கும் என்பதால் சம்பளம் அதிகமாக இருந்தாலும் அவரையே படத்திற்கு ஒப்பந்தம் செய்ய ராம் சரண் முடிவெடுத்துள்ளதாக தெரிகிறது. நடிகை சாவித்திரியின் வாழ்க்கை வரலாறு மகாநடி என்ற பெயரில் படமாகி வருகிறது. சாவித்திரி வேடத்தில் கீர்த்தி சுரேஷ் நடிக்க தமிழ், தெலுங்கு இரு மொழிகளிலும் உருவாகும் இந்த படத்தின் படப்பிடிப்பு தற்போது ஹைதராபாத்தில் உள்ள ராமோஜி ராவ் பிலிம் சிட்டியில் நடைபெற்று வருகிறது. இந்த படத்தில் NT ராமராவாக நடிக்க அவரது பேரன் ஜூனியர் NTRஐ அணுகியிருக்கிறார் இயக்குனர். ஜூனியர் NTR அந்த பாத்திரத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டால் அவர் நடிக்கும் முதல் தமிழ் படமாக இந்த படம் அமையும். வேலையில்லா பட்டதாரி முதல் பாகத்தில் நடித்த நடிகை அமலா பால் வேலையில்லா பட்டதாரி 2ஆம் பாகத்தில் தனுஷுக்கு ஜோடியாக நடித்திருக்கிறார். முதல் பாகத்தில் தனுஷுக்கு அன்பு காட்டும் காதலியாக நடித்தவர் 2ஆம் பாகத்தில் கொடுமைப்படுத்தும் மனைவியாக நடித்திருக்கிறார். இந்த படத்தின் 3ஆம் பாகம் உருவானால் அதில் நல்ல மனைவியாக நடிப்பேன் என்று தெரிவித்துள்ள நடிகை அமலா பால், முதல் பாகத்தில் எனது வேடத்தை கொல்லாமல் விட்டதற்கும் 2ஆம் பாகத்தில் என்னை இணைத்துக் கொண்டதற்கும் தனுஷுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். 2ஆம் பாகத்தில் வில்லியாக நடித்திருக்கும் இந்தி நடிகை கஜோலுக்கு அழைப்பிதழ்களிலும் விளம்பரத்திலும் முக்கியத்துவம் கொடுத்து தன்னை இருட்டடிப்பு செய்துவிட்டார்களே என்ற வருத்தம் இருந்தாலும் அதை அமலாபால் வெளிக்காட்டிக் கொள்வதில்லையாம். பீட்சா, ஜிகர்தண்டா, இறைவி ஆகிய படங்களை இயக்கியவர் இயக்குனர் கார்த்தி சுப்புராஜ். அடுத்து பிரபுதேவா நடிப்பில் அவர் இயக்கும் படம் மெர்க்குரி. பிரபுதேவாவுடன் சனத், ரம்யா நம்பீசன் உட்பட பலர் நடித்து வரும் இந்த படத்திற்கு திரு ஒளிப்பதிவு செய்ய சந்தோஷ் நாராயணன் இசையமைக்கிறார். கமல் நடித்த பேசும் படம் போல இந்த படத்திலும் யாருக்கும் வசனம் இல்லை என்கிறார் இப்படத்தின் இயக்குனரான கார்த்திக் சுப்புராஜ். இந்த படத்தை இயக்கி வரும் கார்த்திக் சுப்புராஜ் மேயாத மான் என்ற பெயரிலே ரத்னகுமார் இயக்கும் ஒரு படத்தை தயாரித்து வருகிறாராம். இது தவிர வலைத்தளத்திற்காக அவர் சீரியல் ஒன்றையும் தயாரிக்க இருக்கிறாராம். வெங்கட் பிரபு இயக்கிய சென்னை 28, மிஸ்கின் இயக்கிய அஞ்சாதை உட்பட பல படங்களில் நடித்தவர் நடிகை விஜயலட்சுமி. தற்போது அவரது கணவர் பெரோஸ் இயக்கத்தில் பண்டிகை என்கிற படத்தை தயாரித்து வருகிறார். இந்த படத்தில் கழுகு கிருஷ்ணா, கயல் ஆனந்தி, நிதின் சத்யா, கருணாஸ் உட்பட பலர் நடிக்க RH விக்ரம் என்பவர் இசையமைத்து வருகிறார். இந்த படத்திற்காக அடியே என்று தொடங்கும் ஒரு பாடலை எழுதி இருக்கிறாராம் படத்தின் தயாரிப்பாளரான விஜயலட்சுமி. தயாரிப்பாளராக மட்டுமல்லாமல் பாடலாசிரியராகவும் தனது திறமையை வெளிப்படுத்தியுள்ள தனது மகள் விஜயலட்சுமிக்கு தனது பாராட்டுதல்களை தெரிவித்திருக்கிறார் இயக்குனரும் பாடலாசிரியருமான அகத்தியன். இந்த படம் அடுத்த மாதம் வெளியாக உள்ளது. அடுத்து வருவது இயக்குனரும் நடிகருமான சித்ரா லட்சுமணன் வழங்கும் அந்த நாள் ஞாபகம்.
நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. திருக்கழுக்குன்றத்திலே கூட்டம் நடைபெற்ற அன்று சென்னை ராயப்பேட்டையிலே எம்ஜிஆர் ரசிக மன்ற கூட்டம் ஒன்றிற்கும் ஏற்பாடு செய்திருந்தார் ஆர்.எம். வீரப்பன். இப்போது உள்ளது போல் தகவல் தொடர்பு அப்போது அவ்வளவு எளிதாக இல்லை என்ற காரணத்தினாலே திருக்கழுக்குன்ற கூட்டத்திலே எம்ஜிஆர் என்ன பேசினார் என்ற தகவல் ஆர்.எம். வீரப்பனை வந்தடையவில்லை. சென்னையில் நடைபெற்ற கூட்டத்திலேயும் மந்திரிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் தங்களது சொத்து விவரங்கள் என்ன என்பதையும் அந்த சொத்துக்கள் அவர்களுக்கு எப்படி எப்போது வந்து சேர்ந்தன என்ற விவரங்களையும் தெரிவிக்க வேண்டும் என்று எம்ஜிஆர் பேசிய போது அதிர்ந்து போனார் ஆர்.எம். வீரப்பன். திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கின்ற ஒவ்வொருவரும் தங்கள் கை சுத்தமானது என்பதை நிரூபிக்க வேண்டும். அப்படி நிரூபிக்க முடியாதவர்கள் தவறு செய்திருந்தால் அவர்களை மக்கள் மன்றத்தில் நிறுத்தி தூக்கி எறிவோம் என்று வீர முழக்கமிட்டார் எம்ஜிஆர். கணக்கு கட்டு எம்ஜிஆர் முழங்கிய செய்தியை கேள்விப்பட்டவுடனே அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக சென்னையை நோக்கி கிளம்பிய கலைஞர் மு. கருணாநிதி சென்னை வந்து சேர்வதற்கு முன்னாலேயே அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை முடிவெடுத்து விட்டார் என்பதை அக்டோபர் 9ஆம் தேதி என்று கவிஞர் கண்ணதாசனுக்கும் சோவுக்கும் இடையே நடந்த ஒரு தொலைபேசி உரையாடல் உறுதிப்படுத்துகிறது. அன்று காலையிலே சோவிற்கு போன் செய்து, நான் கலைஞரை ராஜதந்திரி என்று குறிப்பிட்டதை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் பத்திரிகையில் கிண்டல் செய்திருந்தீர்களே, ஞாபகம் இருக்கா என்று கேட்ட கவிஞர் கண்ணதாசன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்கப் போகுது, அதற்கு பிறகு கலைஞரை ராஜதந்திரி என்று நீங்களே ஒப்புக்கொள்வீர்கள், எப்படி என்று மாலைக்குள்ளே அந்த செய்தி உங்களுக்கு கிடைத்துவிடும். அந்த செய்தி கிடைச்ச உடனே நீங்களே எனக்கு ஃபோன் பண்ணி நான் கலைஞரை ராஜதந்திரி என்று இப்போது ஒப்புக்கொள்கிறேன் என்று சொல்ல வேண்டும் என்று சோவிடம் சொன்னார். கவிஞர் கண்ணதாசன் அப்படி சொன்ன உடனே சோவினால் தனது ஆர்வத்தை கட்டுப்படுத்தி கொள்ள முடியவில்லை. அப்படி என்னதான் நடக்கப் போகுது எனக்கு சொல்லுங்களேன் என்று கவிஞரிடம் கேட்டார் அவர். சிறிது நேரம் தயங்கிய கவிஞர் கண்ணதாசன், சரி சொல்கிறேன், ஆனால் இந்த விஷயம் வெளியில் யாருக்கும் இப்போ தெரியக்கூடாது, கொஞ்ச நேரத்தில் நிச்சயமாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்துடும், அதுக்கு முன்னாடி இந்த விஷயம் யாருக்கும் தெரியாமல் நீங்கள் பார்த்துக்கணும். இன்று நடைபெறவிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயற்குழு கூட்டத்திலே அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தே எம்ஜிஆரை விலக்கி வைக்கப் போகிறார்கள். அதற்கு பிறகு எம்ஜிஆரால் என்ன செய்ய முடியும்? கலைஞர் ஒரு ராஜதந்திரி தான் என்பதை இப்போதாவது ஒப்புக்கொள்கிறீர்களா என்று சோவிடம் கேட்டார் கவிஞர் கண்ணதாசன். சோவனுடைய எண்ண ஓட்டம் கவிஞருடைய எண்ண ஓட்டத்துக்கு முற்றிலும் மாறாக இருந்தது. நீங்கள் சொல்கிற மாதிரி நடந்தால் நான் எழுதியது தான் சரி என்றாகும், கலைஞருக்கும் ராஜதந்திரத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்றாகும். எம்ஜிஆரை வெளியே அனுப்புவது என்பது ஒரு பூதத்தை கலைப்பு விடுற மாதிரி. தயவு செய்து அந்த தப்பை செய்ய வேண்டாம் என்று அவருக்கு சொல்லுங்கள். இது தமிழ்நாட்டு அரசியலுக்கு நல்லதில்லை, தமிழக அரசியலுக்கு மட்டும் இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் கலைஞருக்கும் கூட அது நல்லதில்லை. எம்ஜிஆருடைய செல்வாக்கை குறைத்து மதிப்பிடாதீர்கள், இது தவறான முடிவு, தயவு செய்து கலைஞர்கிட்ட சொல்லி இதை நிறுத்த சொல்லுங்கள் என்று கண்ணதாசனிடம் கேட்டுக்கொண்டார் சோ. கவிஞர் கண்ணதாசன் சோ சொன்னதை கேட்டு சிரித்தார். உங்களுக்கு இப்போ புரியாது சோ, எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் கழகத்தை பின்னணியாக வைத்து கொண்டு தான் எதையும் அவரால் செய்ய முடியும். அந்த பின்னணி இல்லை என்றால் அவரால் எதுவும் செய்ய முடியாது. இந்த தீர்மானத்தை கலைஞர் கொண்டு வந்த பிறகு நிச்சயமாக எம்ஜிஆர் ஒரு பூஜ்ஜியமாகி விடுவார். ஒரு மாதத்துக்கு பிறகு நீங்களே எனக்கு ஃபோன் பண்ணி எம்ஜிஆர் பூஜ்ஜியமாகிவிட்டார் என்று ஒப்புக்கொள்வீர்கள் என்று அவரிடம் சொன்னார் கவிஞர் கண்ணதாசன். என்னுடைய மனசில் தோன்றிய எண்ணங்களை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், நிச்சயமாக இது நல்லதுக்கு இல்லை, இதை கலைஞர்கிட்ட சொல்லி பாருங்கள், அப்படியே நடக்கலைன்னா எப்படி நடக்க வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருக்கிறதோ அப்படி நடந்துட்டு போட்டோம். ஒரு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி நடந்தால் கலைஞர் ஒரு ராஜதந்திரி என்பதை நான் நிச்சயமாக ஒப்புக்கொள்கிறேன். அப்படி இல்லாமல் எம்ஜிஆருடைய கை ஓங்கி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பெரும் சங்கடங்கள் வருமானால் நீங்கள் சொன்னது தவறு என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று கண்ணதாசனும் சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டார் சோ. அக்டோபர் மாதம் 9ஆம் நாள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயற்குழு கூடியது. கட்சியினுடைய கட்டுப்பாடுகளை மீறியதற்காக தற்காலிகமாக எம்ஜிஆரை கட்சியை விட்டு நீக்க முடிவெடுத்த அந்த குழு விளக்கம் கேட்டு எம்ஜிஆருக்கு நோட்டீஸ் ஒன்றையும் அனுப்பியது. பொதுக்குழுவிலே தீர்மானங்களை கொண்டு வருவதற்கு அந்த குழுவிலே உறுப்பினராக உள்ள எவருக்கும் முழு உரிமை உண்டு. ஆனால் அப்படி கொண்டு வரப்படும் தீர்மானம் நிறைவேறாமல் போகுமானால்
பொதுக்குழுவின் முடிவுக்கு கட்டுப்பட மறுத்து அதே தீர்மானத்தை பொதுமக்களிடையே வலியுறுத்துவேன் என்று கழகத்தின் முக்கிய பொறுப்பில் உள்ள தங்களை போன்றவர்கள் அறிவிப்பது கழகத்தின் கட்டுப்பாடு, ஒழுங்குமுறை ஆகியவற்றை புறக்கணிக்க தாங்கள் துணிந்து விட்டதாகவே கருதப்படுகிறது. ஆகவே இன்று முதல் கழக பொருளாளர் பொறுப்பு, சாதாரண உறுப்பினர் பொறுப்பு உட்பட எல்லா பொறுப்புகளிலிருந்தும் உங்களை தற்காலிகமாக நீக்கி வைப்பது என்று கழகத்தினுடைய செயற்குழு முடிவெடுத்துள்ளது. மேற்குறிப்பிட்ட குற்றச்சாட்டினுடைய அடிப்படையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு தங்களை ஏன் நிரந்தரமாக நீக்கக்கூடாது என்பதற்கு நீங்கள் கூற விரும்பும் விளக்கங்களை இந்த கடிதம் கண்ட 15 தினங்களுக்குள் தலைமை கழகத்திற்கு தெரிவிக்க வேண்டும் என்று அந்த நோட்டீஸிலே குறிப்பிடப்பட்டிருந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயற்குழு கூடி இப்படி ஒரு முடிவை எடுத்தபோது எம்ஜிஆர் சத்யா ஸ்டுடியோவிலே நேற்று இன்று நாளை படத்தினுடைய படப்பிடிப்பிலே இருந்தார். கலைஞர் எடுத்த முடிவை எம்ஜிஆர் எப்படி சந்தித்தார் என்பதை நாளை வெள்ளித்திரையிலே பார்ப்போம். அடுத்து வருவது ஒரு வரி செய்திகள். கார்த்தி நடித்து வரும் தீரன் அதிகாரம் 1 படத்தின் இறுதிக்கட்ட வேலைகள் துவங்கியுள்ளது. நல்ல கதை அமைந்தால் மீண்டும் 2 வேடங்களில் நடிப்பேன் என்கிறார் நடிகர் தனுஷ். அர்ஜுன் நடித்துள்ள நிபுணன் படம் தெலுங்கில் குருஷேஸ்திரம் என்ற பெயரில் வெளியாக உள்ளது. கதைக்கு முக்கியத்துவம் உள்ள படங்களில் மட்டுமே நடிப்பது என்று முடிவு செய்திருக்கிறாராம் நடிகர் ஆதி. பாலகிருஷ்ணா நடிப்பில் உருவாகும் படத்தை தமிழ், தெலுங்கு 2 மொழிகளில் இயக்குகிறாராம் KS ரவிக்குமார். சென்னையில் வீடு வாங்கியிருக்கிறார் நடிகை நிக்கி கல்ராணி. ஸ்ரீதேவி நடித்துள்ள மாம் படத்திற்கு UA சான்றிதழ் வழங்கியுள்ளது தணிக்கை குழு. நடிக்க வந்த போது என்னை எல்லோரும் கிண்டல் செய்தார்கள் என்கிறார் நடிகர் SJ சூர்யா. 10 ஆண்டுகள் கழித்துதான் அரசியல் குறித்த கேள்விகளுக்கு பதில் சொல்வாராம் நடிகர் கௌதம் கார்த்திக். இந்த உலகத்தில் மீண்டும் பிறந்தால் ஒரு இயக்குனராகத்தான் பிறப்பேன் என்கிறார் இயக்குனர் பாரதி ராஜா. அடுத்து வருவது ரகசியம். அடிக்கடி மனநல மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெறுகிறாராம் அந்த நம்பர் நடிகை. முதல் பாகத்திற்கு கிடைத்த மோசமான வரவேற்பால் அதிர்ந்து போயிருக்கும் விரல் நடிகர் 2ஆம் பாகத்திற்கு விடை கொடுத்து விட்டாராம். பட தயாரிப்பில் இறங்கினால் போட்ட பணம் போகுதே தவிர வரவுக்கு வழி இல்லையே என்று புலம்புகிறாராம் அந்த களவாணி நடிகர். ஒல்லி நடிகரோட ஜோடி சேர ஆசைப்பட்டு அடிக்கடி தூது அனுப்புகிறாராம் அந்த ஊதா கலர் ரிப்பன் நடிகை. அடுத்து வருவது சொன்னார்கள். மேற்கு தொடர்ச்சி மலை இது என்னோட முதல் திரைப்படம் இயக்குனரா. இந்த படம் வந்து தமிழக கேரள எல்லை பகுதியான தேனி மாவட்டத்தில் தமிழக கேரள எல்லை பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துலையும் அந்த மலை மேலேயும் இருக்கிற நிலமற்ற உழைக்கும் மக்கள், விவசாய கூலிகளை பற்றின படம். அவங்க வாழ்க்கையில் அவங்களோட ஆசை, கனவு, ஏமாற்றம், வாழ்க்கை போராட்டம், அதுக்குள்ளே இயங்குகிற ஒரு பெரிய அரசியல், இது எல்லாத்தையும் இந்த படத்தில் ரொம்ப இயல்பாக ஒரு பாசாங்க இல்லாமல் பதிவு பண்ணியிருக்கோம். இப்போ மேற்கு தொடர்ச்சி மலை ஆடியோ லான்ச் இன்றைக்கி தான், ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. இதில் வந்து நான் ஃபீமேல் லீட் பண்ணியிருக்கேன். என் கேரக்டர் பேர் வந்து ஈஸ்வரி. அப்புறம் மேல் லீட் வந்து பண்ணியிருக்கிறது ஆண்டனிங்கிற சார் தான். இதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது விஜய் சேதுபதி சார். அண்ட் டிரெக்ஷன் பண்ணியிருக்கிறது லெனின் பாரதி சார். கேமராமேன் தேனீஸ்வர் சார். அப்புறம் மியூசிக் டிரெக்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து இளையராஜா சார். அதுக்கு ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன், ரொம்ப த்ரில்டாக இருக்கேன். சாரோட மியூசிக் எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த படத்தில் நான் என்ன ரோல் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு மலையாளி வில்லனாக நடிச்சிருக்கேன். ஒரு மலையாளம் பேசுகிறேன். இந்த படத்தில் ஒரு வில்லன் ரோல் நடிச்சிருக்கேன். மலையாளம் பேசுவேன். அதுக்காக நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து இந்த மலையாளமாக கற்றுக்கிட்டேன். இந்த படம் எதை சார்ந்த படம் அப்படின்னா, ஒரு சராசரி மனிதனுடைய வாழ்க்கையை பற்றின ஒரு படமாக இருக்கும். ஒரு சராசரி மனுஷன் வாழ்க்கையை எங்கள் அரசியல் எப்படி உள்ளேருந்து வேலை செய்யுது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக அந்த படம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த படத்துக்கு வந்து யூ சர்டிஃபிகேட் எந்த ஒரு தடையும் இல்லாமல் கொடுத்த உடனே அவங்க யூ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஃபேமிலியோட அந்த படத்தை கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். இந்த படத்துக்கு வந்து இசைஞான இளையராஜா மியூசிக் போட்டிருக்காங்க. ஒரு மியூசிக் போடலாம் நடிச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தை கண்டிப்பாக எல்லாருமே ஃபேமிலி எப்படி ஒரு சராசரி மனுஷனோட நமக்கு எப்படி சாப்பாடு எந்த அளவுக்கு முக்கியமோ அதேமாதிரி அரசியல் கற்றல்கள் ரொம்ப முக்கியம். குழந்தைங்களுக்கு நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுக்குற மாதிரி அரசியலும் சொல்லிக் கொண்ட ஒரு கட்டாயம் இன்றைக்கி ஏற்படுது. அந்த படத்தை ரொம்ப தெளிவாக இதை நிவர்த்தி பண்ணுவோம். ஏன்னா பொருள் சார்ந்து நம்ம பாதிக்கப்படுறவங்க இல்லையா, அந்த மாதிரி பாதிக்கப்படுற விஷயங்களுக்கு இதில் ஒரு தீர்வு இருக்க மாதிரி நமக்கு புரிதலை ஏற்படுத்தும் அந்த படம். இந்த மேற்கு தொடர்ச்சி மலை படத்தின் மூலியமாக கதாநாயகனாக அறிமுகமாயிருக்கேன். இந்த படத்தில் வந்து ரங்கசாமின்ற ஒரு சுமை தூக்கும் தொழிலாளியாக நடிச்சிருக்கேன். நம்ம இதுக்கு மேலே நடித்த படங்கள்லாம் போனோம்னா டைலாக் கொடுப்பாங்க, வாங்கி பார்த்துட்டு அப்படியே டைலாக் படித்து அப்படியே நடிப்போம். இங்கே ஒரு புதுசாக இருந்துச்சு இந்த படத்தில். எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு டைலாக் சொல்லிவிட்டு அதை மறுபடியும் பண்ணி காமிச்சு டைரக்டர் போயிட்டு மறுபடியும் வந்துட்டு இன்னொரு டைலாக் சொல்லுவார். இதுதான் டைலாக்னு இல்லாமல் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ன வருதோ அதை பேசணும் இயல்பா அப்படின்றது எனக்கு ஒரு புது அனுபவமாக இருந்தது. லெனின் சார்கிட்ட நீங்கள் பழகிறதுக்கு யார் என்ன எப்படிப்பட்ட ஆளுன்னு அவசியம் இல்லை. யாராக இருந்தாலும் எல்லோரையும் சமமாக ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு மனுஷன். அப்போ ஜூனியர் ஆர்டிஸ்ட் வரைக்கும் நைட் ஷூட்லாம் போயிட்டுருக்கோம். கத்தி பேசுகிறலாம் பார்த்துருக்கேன், தூங்காதீங்க அப்படின்னு. ஆனால் அவங்க எல்லாருக்கிட்ட போய்ட்டு, அக்கா சித்ராக்கா
கொஞ்சம் நேரம் தூங்காதுக்கா. எங்கே அங்கேருந்து நான் இப்ராஹிம் எங்கே போயிட்டான், இப்படி தான் பேசுவார் இல்லையா ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு. யாருமே கத்தி பேசவே மாட்டார், அன்பாக தான் பழகுவார். அதோட இயல்பே அது அப்படி தான். அது மனுஷனாக இருந்தாலும் சரி, மற்ற உயிரினமாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு மனுஷன். 2013 என்று நினைக்கிறேன், அப்படி தான் நினைக்கிறேன். ஒரு தடவை கதை சும்மா சொன்னார், பிடிச்சிருந்து. என்கிட்ட இப்போதைக்கு கையில் காசு இல்லை சார், நான் நல்லா ஒரு வேளை வந்துட்டேன்னா காசு சம்பாரிச்சு ஒரு நாள் எடுக்கலாம் இந்த படத்தை அப்படின்னு சொல்லி பேசினேன். என் மேலே நம்பிக்கை வச்சுருந்தார், எனக்கு வெயிட் பண்ணார். கிட்டத்தட்ட 1-2 வருஷம் வெயிட் பண்ணார். அது வரைக்கும் கொஞ்சம் நான் அந்த ஊர் ஜனங்களை ரெடி பண்ணணும் செய்து நான் அங்கே போய் அந்த வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறேன்னு சொன்னார். அது ஒரு மிகப்பெரிய பொறுமை வேணும். பந்தம் ப்ரொடியூசர் கிடச்சாங்க, இல்லை ஒரு கதை பண்ணோம், இல்லை ஒரு சம்பாரித்தோம், அப்படி போகணும் அப்படின்னு தன்னோட லைஃப்பை அப்படி யோசிக்காமல், நான் எல்லா விதமான கதைகளும் பண்ணக்கூடிய தகுதியான ஒரு ஆள், சினிமாவை நல்லா தெரிஞ்ச ஒரு மனுஷன். அவரால் அதுவும் முடியும், அது முடியாதுன்னு இல்லை. ஆனால் அவர் விருப்பப்பட்ட, அவர் சொல்ல விரும்புகிற, அவருக்கு சரின்னு படுற கதைகள் எடுத்து சொல்லணும் ரொம்ப ஆசைப்பட்டார். அது எனக்கு எனக்கு ஏன் கதையை முழுசாக கேட்கலன்னா, எனக்கு கதை கேட்டு ஒன்றும் ஆகும் போகிறதில்ல. ஏன்னா எனக்கு அவர் மேலே பெரிய நம்பிக்கை இருக்குது, அவரோட சிந்தனை மேலே பெரிய நம்பிக்கை இருக்குது. ஸோ அதுக்கு மேலே உட்காந்து அப்புறம் அது நோண்ட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்னு பட்டுச்சு. நீங்கள் போய் நான் இதுவரைக்கும் ஷூட்டிங் ஒரு நாள் கூட போனதில்லை, வந்ததில்லை சார். ஷூட்டிங் ஸ்பாட்டு நான் வந்ததில்லை. படம் முடிச்சு ஒரு நாள் போட்டு காமிச்சாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் ட்ரிம் பண்ணி ஒரு நாள் காமிச்சாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தென் பங்கு ரொம்ப நாளாக இருக்கான், திறமைசாலி. இவ்வளோ நேரம் பேசும்போது கேட்டிருப்பீங்க அவன் எவ்வளோ சுவாரஸ்யமாக பேசுனாங்க. அது அவனோட பெரிய ப்ளஸ். இது அவன்கிட்ட எந்த சீனை கொடுத்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அவன் அழகாக ப்ரெசென்ட் பண்ணுவான். அது அவனோட திறமை. ஆண்டனி முதல்ல பேர் மாற்றலாம் சொன்னாங்க, இல்லைடா உன்னோட ஒரிஜினல் பேர் ஆண்டனி, அதே வச்சுக்கோ, அது அழகாக இருக்குது, அதே வச்சுக்கோ அப்படின்னு. இந்த பொண்ணு காயத்ரி வந்து வேறொரு படத்துக்கு ஆடிஷன் பார்த்துருந்தாங்க. பிரேம் சார் அந்த நான் ஒரு பக்க கதை படத்துக்குலாம் ஆடிஷன் பார்த்தாங்க அன்றைக்கி. என்னம்மா அதுக்கு ஆடிஷன் பார்த்தோம், நாங்கள் கேட்டோம், அங்கே ஃபோன் பண்ணி கேட்டோம் யாராவது இருக்காங்களான்னு. அப்போ இந்த பொண்ணை ரெஃபர் பண்ணாங்க. அப்புறம் தான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டோம், பார்த்தோம். இல்லைன்னு சார் ஓகேன்னு சொன்னார். இப்படி தான் எல்லோரும் வந்தாங்க. ஆறுபாலா எனக்கு அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் 10 இயர்ஸ் தெரியும். ஆள் தான் பார்க்க கொஞ்சம் மாடுமா இருப்பான், ஆனால் ரொம்ப குழந்தை அவன். ஆக்சுவலாக வந்து இஸ் வெரி இன்னசென்ட். கோவப்படுவான், நான் ரொம்ப இன்னசென்ட் அவன். சிரிச்சிட்டே இருப்பான், நான் செம்மையாக கோவப்படுவேன், பட் இன்னசென்ட் அவன். இதெல்லாம் விட தலைவர் ராஜா சாரோட அந்த பாட்டுக்கு நான் அடிமைன்னு சொல்லலாம். பாட்டு பிஜிஎம் மோஸ்ட்லி நான் லாங் ட்ரைவ் காரில் தான் போகும்போது வந்து சமீபமாக தான் கேட்க ஆரம்பிக்கிறேன். பட் ஆனால் ராஜா சாரோட பிஜிஎம்மோ இல்லை சாங்கோ ஏதோ ஒன்று கேட்டேன்னா நான் பாட்டு மாற்ற வேண்டிய அவசியம் கூட இருக்காது. இந்த பாட்டு வேணாம், இதுக்கப்புறம் அடுத்த பாட்டு போகலான்ற மாற்ற அவசியம் கூட இருக்காது. என்றைக்குமே இந்த உலகத்தை நோக்கி தமிழனா நான் பெருமையாக சொல்லிக்கிற விஷயம், எங்கள் கூட ராஜா சார் இருக்காரு, உங்க கூட யார் இருக்கான்னு கேட்கலாம். அந்தளவுக்கு நான் பெருமைப்படுற ஒரு மனுஷனோட நான் வேலை பார்த்துருக்கேன். அடுத்து வருவது மறக்க முடியுமா? எத்தனை தொட்டி வந்திருக்கு கவனி. ஆமா, வந்த உடனே கடியாரத்தை பாருங்க எல்லாரும். இதுல குறைச்சல்ல. ஏன் லேட்டுங்கிறது இதை பார்த்து யோசிச்சுட்டு நிக்கணுமா? கருமண்டா, வெத்தனை போட்டா கீழே துப்புறதே இல்லையா? எல்லாம் மேலேயே வா. நெஞ்சில எவனா குத்துன மாதிரி இருக்கியா? பஸ்ல வந்தோம்பா, பிரேக் போட்டுட்டான். ஆமா, அவன் பிரேக் போட்ட தப்பு, நீ வெத்தனை போட்டது ரைட்டுங்கிற. பேரு கரெக்டா வச்சிருக்கிற பூகம்பம்னு. அது வர்ற மாதிரி தான் ஆபீஸுக்கு என்னைக்கா ஒரு நாளைக்கு வர்ற. ஏற்கனவே உனக்கு நல்ல வேலையில பாட்டு வேற பாடுறியா? தெரியாம தான் கேக்குறேன். வர்ற கையெழுத்த போடுற, சீட்ல போய் உட்காந்துக்கிற, ஆபீஸ் வேலையை பார்க்காம ஏதோ கதையா எழுதிட்டு இருக்கிற. வெறும் சம்பளத்துக்கு அவ கையெழுத்து போடுற? ஏப்பா நீயா சம்பளம் தர்ற? நான் கதை எழுதுறேன் இல்ல கழுத மேய்க்கிறேன், நீ யாருப்பா கேட்கறதுக்கு? கதை எழுதுறேன்னு கவனம் வருது. 3 நாளைக்கு முன்னால உன் கதை ஒண்ணு பத்திரிகையில படிச்சேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. படிச்சியா? ஆமா ஆமா. அந்த கதையை உனக்கு யாரு சொன்னா? நான் தான்ப்பா எழுதினேன். அது தெரியுது. யாரு சொல்ல நீ எழுதுன? நான் சொல்ல எழுதினப்பா. சொல்லலையா? நான் எழுதினப்பா. சொந்தம். யோ ஏனாவே இரவல், இந்த துண்டை விட்டா உனக்கு வேற எதையா சொந்தம்? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? சொல்லியா? என்ன பெரிய ரகசியம் நினைச்சியா? 4 பக்கம் பாத்துக்கிற நீ திருடுவேன் எங்களுக்கு தெரியாதா? சொல்லியா? முன்ன படிச்ச 3 இங்கிலீஷ் கதையை ஒன்னாக்கி தலைப்ப மாட்டி விட்டேன். நீ ஏன் துப்புற? இதுக்கு 4 துப்புனா ஓடியா? ஜெயா, நீ துப்புறதுக்கு என் பேர் தானே கிடைச்சது? ஆமா, துப்பிட்டு கையோட மண்டி போட்டு மன்னிப்பு கேடியா? தொடையா? ஜெயா, உன்னை பேனால கையெழுத்து போட சொன்னா நீ என்ன ரத்த கையெழுத்து போட்டு வச்சிருக்கிற? ஜெயா, வச்சு காப்பாற்ற முடியலையே, அப்புறம் ஏன் போடுற? தலையை கவுத்த ஒண்ணு ஊத்திடுத, அப்படி ஊடுற அளவுக்கு ஏன் போடுற? எப்ப பிடிச்சி ஊறுது? அப்படின்னா நேத்துல இருந்தா
கேட்காதேங்கறியா? போனா யோ இதென்ன ஓம் பள்ளிக்கூடமாயா? எழுதி காமியா? அட பாவி, கஷ்டம்டா. காலையில லையா இந்த லட்சணத்தில் நீ ஏன் கதை எழுதுற? என்ன பள்ளிக்கூடத்துக்கு போற பொம்பளை பிள்ளையா? இப்படி போட்டுக்கிற, நல்லா கணத்துல போட்டுக்கியா? இனிமே முதலாளி கிட்ட தப்ப ஒத்துக்காத, அவர் மூஞ்சியெல்லாம் கெடுத்துருவேன். யோ என்ன நினைச்சிட்டு இருக்கிற மனசுல? நேத்து அப்படித்தான், யார்கிட்டையும் சொல்லாம 4:30 மணிக்கு ஆபீஸ் விட்டு போயிட்டேன். நீ போன உடனே உன் பேருக்கு ஒரு தந்தி வந்துச்சியா, நான் வாங்கி வச்சிருக்கிறேன். இந்த இப்படி புதுசா என்ன வரப்போகுது? கதை எழுதிருக்கில்ல, கேஸ் போட்டிருக்கான், புறப்படு கோர்ட்டுக்கு. பாட்டிலேயே யோசனையா எவன் போட்டிருக்கான்னு? ஒரு கதைக்கு 8 பேர் கேஸ் போடுறான். அப்போ புறப்படு. ஒரு நாள் ஆபீஸ் வர்ற, 10 நாள் கோர்ட்ல போய் நிக்கிற. ஐயோ அவன் போட்டான். ஸ்ரீராமஜெயம் அப்படியே நிக்குது, பேனா இங்க இருக்கு, கொண்டா. நானு இப்படி போறேன். இவன் என்னடா பேனா குடிங்க அங்க போட்டுட்டு போறான். அவன் என்னடா இந்த பக்கம் போறேன்றான். சில்லற பசங்களா இருக்கான் பிள்ளைங்க. நம்ம வயசுக்கு இந்த ஆபீஸ் லாயக்கு இல்ல. வேற மேல சுத்திட்டு ஆபீஸுக்கு வர லட்சணம். இத்துடன் ராஜ் டிவியின் வெள்ளித்திரை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.